கல்பாக்கத்தில் இயங்கி வரக்கூடிய இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்சில் வேரியஸ் குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்டோடைய எக்ஸாம் மற்றும் அதனுடைய ரிசல்ட் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. லெவல் 1 மற்றும் லெவல் 2 உடைய ரிசல்ட் தான் அதில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார்மசிஸ்ட் பி, அதாவது PHM 01க்கு மட்டும் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானபிள் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் மெட்ராஸ் பெஞ்சில் வந்து கேஸ் வந்து இருக்குது. 2 கேஸ் வந்து இருக்குது. அதாவது 807/2024, 808/2024 அப்படின்னு சொல்லிட்டு 2 OA கேஸ் வந்து இருக்குது. அந்த கேஸுடைய அவுட்கம் எப்படி வருது அப்படின்றத பொறுத்து தான் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது அதில் ஒரு கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இன்னொரு கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும், அதே மாதிரி என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் 807 அப்படின்ற இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆர் மோகனப்பிரியா vs டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேஸு 807. இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்போஸ்டு. சரிங்களா? இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இது வந்து என்னைக்கு டிஸ்மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/11/2024 அன்றைக்கி டிஸ்மிஸ் ஆச்சு. இதனுடைய கேஸோடைய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்மிஸ்ட் ஏன் அப்படின்றத நம்ம அதற்கான ஜட்ஜ்மெண்ட் நோட்டீஸில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். இதுதான் வந்து அதனுடைய ஆர்டர் ஷீட்டு. கோர்ட்டில் கொடுத்துருக்கக்கூடியது வந்து இந்த ஓயை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ரக்சுவஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான பேமெண்ட், அதாவது பெனால்ட்டியோ 2 சைட்லேயும் எந்த விதமான காஸ்ட்டும் இல்லாமல் இந்த ஆர்டரை வந்து ட்ரிபியூனல் இன்ஃப்ரக்சுவேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அடுத்த இதில் பார்க்கலாம். அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த, அதாவது 14/11/2024 நடந்த கேஸ் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் மோகனப்பிரியா அப்படின்ற இந்த கேண்டிடேட் வந்து அப்பியரே ஆகலை, எக்ஸாமுக்கு நாட் அப்பியர்டு. சரிங்களா? அதனால் நாட் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு கேட்டிருந்தது மாதிரி அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து சீல்டு கவரில் போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோர்ட்டு டைரக்ஷன் படி அவங்க எக்ஸாமுக்கே அப்பியர் ஆகாததுனால அவங்களுடைய ரிசல்ட் வந்து இல்லை அப்படின்றதுனாலையும் இந்த கேஸை வந்து 19/11/2024க்கு நெக்ஸ்ட்டு ஹியரிங்காகவும் ஜட்ஜ்மெண்ட்டுக்காகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் அவங்க வந்து அப்பியரே ஆகலை அப்படின்றதுனால இந்த எக்ஸாம், அதாவது ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ஸ்டே வாங்குறதுக்கோ இல்லை ஃபர்தராக வந்து அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கோ பண்ணாமல் இருக்கிறதுக்கும் கோர்ட்டால் எந்த விதமான டைரக்ஷன்ஸும் பண்ண முடியல அப்படின்றதுனாலையும் இந்த கேஸை ஃபுல்லாக வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்போஸும் ஆகிடுது. சரிங்களா? இது வந்து 807 அந்த கேஸோடைய டீட்டெயில்ஸு. அதனால் ஒரு கேஸ் வந்து கிடையாது, இன்னொரு கேஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த கேஸோடைய டீட்டெயில்ஸை நம்ம என்னென்னு பார்க்கலாம். இதுதான் வந்து இன்னொரு கேஸு 808 அப்படின்ற இந்த நம்பரில் இருக்கக்கூடிய OA கேஸு. இது வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? ஆர் திவ்யா அவங்களுக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேஸ் வந்து நெக்ஸ்ட்டு லிசனிங் வந்து 2025 23 ஜனவரி அன்னைக்கு நெக்ஸ்ட்டு ஹியரிங் வந்து இருக்குது. இப்போ வந்து அட்ஜார்ன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒத்தி வச்சுருக்குறாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு ஹியரிங் வந்து 23/1/2025. ஆனால் கோர்ட் வந்து சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் எனர்ஜி அவங்களுக்கு வந்து கல்பாக்கம் ஐஜிக்காருக்கு சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத டீட்டெயிலாக அந்த 19/11/2024 அன்னைக்கு நடந்த கோர்ட்டு டீட்டெயில்ஸை பற்றி பார்த்தா தெரிஞ்சிடும். சரிங்களா? அது என்னன்றதை பார்க்கலாம். இதுதான் வந்து 19/11/2024 நடந்த ஆர்டரு. அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபியூனல் கிட்ட கேட்டிருக்காங்க, ஸ்டே வாங்குறதுக்காக கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமே வந்து ஸ்டே வாங்குறதுக்காக கேட்டிருந்தாங்க. அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ட்ரிபியூனல். ஆனால் என்ன கைட்லைன்ஸ் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அப்ளிகண்ட்டோடைய ரிசல்ட்டை வந்து சீல்டு கவரில் போட்டு வச்சுருக்க சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது OA வந்து டிஸ்போஸ் ஆகிறதுக்கு, அதாவது இந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும் சீல்டு கவரில் போட்டு அவங்களுடைய கைட்லைன்ஸ் வர வரைக்கும், அதாவது ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் அதை சீல்டு கவரில் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. லெவல் 1 மற்றும் லெவல் 2 உடைய எக்ஸாம் வந்து 28/10/2024 வந்து நடந்தது. கோர்ட்டோடைய டைரக்ஷன்ஸ்னால் அப்ளிகண்ட்டோடைய ரிசல்ட் வந்து சீல்டு கவரில் போட்டு வச்சுட்டாங்க. சரிங்களா? இது வந்து ஆன்லைன் மோடில் நடந்ததுனாலையும் ரிசல்ட்டு எல்லா கேண்டிடேட்டோடைய ரிசல்ட்டும் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க ட்ரிபியூனல் கிட்ட பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து
ரிமைனிங் கேண்டிடேட்டுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத ட்ரிபியூனல் கிட்டோடைய பர்மிஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ட்ரிபியூனல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. அப்ளிகண்ட்டுக்கு வந்து எந்த விதமான பப்ளிஷ் பண்ண, அதாவது ரிமைனிங் கேண்டிடேட்டுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுல எந்த விதமான அப்ளிகண்ட்டுக்கும் சரி ட்ரிபியூனலுக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. லெவல் 1 மற்றும் லெவல் 2உடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதில் யார் யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு, அதாவது லெவல் 3க்கு எலிஜிபிளோ அவங்கள வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு பர்மிட் பண்ணி நெக்ஸ்ட்டு லெவல் 3ஐயும் கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கேண்டிடேட், அதாவது இந்த அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய இந்த கேஸ் போட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட்டை லெவல் 3க்கு அவங்களையும் பர்மிட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. லெவல் 1 லெவல் 2உடைய ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்கள பர்மிட் மட்டும் பண்ணணும். சரிங்களா? பர்மிட் பண்ணிவிட்டு லெவல் 3உடைய ரிசல்ட்டு எல்லா கேண்டிடேட்டோடைய ரிசல்ட்டும் சரி பப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் கேண்டிடேட் இந்த அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய இந்த கேஸ் போட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட்டுடைய ரிசல்ட்டை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய அனைத்து கேண்டிடேட்டுடைய ரிசல்ட்டையும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம், போஸ்ட்டையும் நீங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு போஸ்ட்டை மட்டும் இந்த கேண்டிடேட் என்ன கேட்டகரியில் வராங்களோ அந்த கேட்டகரியில் ஒரு போஸ்ட்டு மட்டும் ஃபில் பண்ணாமல் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த கேஸோடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லைனா கோர்ட்டோடைய டைரக்ஷன்ஸ் எப்படி வருது அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதனால் எந்த விதமான கேண்டிடேட்ஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இது ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்றதுனாலையும் பப்ளிக் அதாவது இதனால் இந்த கேஸ்னாலையும் சரி இந்த போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் போடுறதுனால டிலே ஆகிறதுனாலையும் ஜென்ரல் பப்ளிக் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால கோர்ட் வந்து ட்ரிபியூனல் வந்து இந்த முடிவை சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ரிசல்ட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய டோட்டல் போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் அந்த கேண்டிடேட்டுடைய கேட்டகரியில் ஒரு போஸ்ட் மட்டும் ஃபில் பண்ணாமல் வச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அனைத்து போஸ்ட்டுக்குடைய ரிசல்ட், அதாவது லெவல் 3 எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து லெவல் 1 லெவல் 2உடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடலாம். லெவல் 3க்கு யார் எலிஜிபிள் அப்படின்றதையும் போட்டுட்டு லெவல் 3க்கான எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணிடலாம். இந்த கேண்டிடேட் அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்த கேண்டிடேட்டையும் லெவல் 3க்கு எக்ஸாம் வந்து அப்பியர் ஆக சொல்லிவிட்டு அவங்களுடைய ரிசல்ட், அதாவது லெவல் 1 லெவல் 2உடைய ரிசல்ட்டும் சரி லெவல் 3 அப்பியர் ஆனாங்கன்னா அந்த ரிசல்ட்டையும் சரி பப்ளிஷ் பண்ணக்கூடாது, சீல்டு கவரில் போட்டு வச்சிடணும். கோர்ட்டு வந்து டைரக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமேட்டு தான் அதை வந்து ஓப்பன் பண்ணணும். என்ன அப்படின்றத ஃபர்தராக அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? அதனால் இந்த முடிவை வந்து ட்ரிபியூனல் சொல்லியிருக்காங்க. எப்போ வேணால் வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் கோர்ட் வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு லெவல் 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தது தான். அதனால் எப்போ வேணால் ரிசல்ட் வரும். லெவல் 3 எக்ஸாமுக்கு ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதனுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லைனா அடுத்த ஹியரிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23, 2025 அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு இதை வந்து ஹியரிங் அல்லது ஜட்ஜ்மெண்ட் வந்து வரும். அதனால் அது வரைக்கும் இவ்வளோ பீரியட் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ரிமைனிங் கேண்டிடேட்ஸுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. லெவல் 3க்கு உங்களுக்கு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி போஸ்டிங்ஸுமே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த கேஸுக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபர்தர் ப்ராசஸை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத கோர்ட், அதாவது ட்ரிபியூனல் வந்து சொல்லிட்டதுனால மேக்ஸிமம் சீக்கிரமாகவே ரிசல்ட் வரும். சரிங்களா? ஒன்ஸ் ரிசல்ட்டோ அல்லது எனி அப்டேட்ஸ் ஏதாவது வருது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். பாருங்கள். சரிங்களா? நன்றி.